வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிறைய பேர் டெக்லா சாஃப்ட்வேர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டாங்க. அவங்களுக்காக நாங்கள் இன்ஸ்டாலேஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எங்கள் வெப்சைட்டில் லோட் பண்ணியிருக்கோம். பட் அந்த இது ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எங்கள் வெப்சைட் mdmstc.comக்கு போனீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வீடியோன்னு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது 3வது வீடியோவாக இருக்கும், ஓகேங்களா? இன்ஸ்டாலிங் அண்ட் கான்ஃபிகரிங் ஆரக்கிள் டேட்டாபேஸ் இருக்குது. அதே மாதிரி எம்எஸ் எஸ்கியூஎல் எஸ்பிஎல்எம் S3D எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதெல்லாம் பெய்டு சர்வீஸ். பட் இன்ஸ்டாலிங் டெக்லா ஸ்ட்ரக்சர் ஃப்ரீ தான். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கேட்கும் என்ரோல் ஃப்ரீ, பட் என்ரோல் நவுன்னு கேட்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு பட் 10 days தான் வேலிடிட்டி. திருப்பி நீங்கள் என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஜஸ்ட்டு என்ரோல்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா ரிஜிஸ்டர்னு கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில் ஐடியை ப்ராப்பராக கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் இமெயில் ஐடி ப்ராப்பராக கொடுக்குறதில்ல. இல்லைன்னா அவங்க இமெயில் ஐடியில் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி எனக்கு டெய்லி மெயில் வந்துட்டுருக்காங்க. மெயில் போனால் பவுன்ஸ் ஆகுது அதாவது இந்த மாதிரி இமெயில் ஐடி இல்லை அப்படின்னு. ஓகேங்களா? எப்போதும் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி எல்லா டீட்டெயிலுமே வரும். ஸோ இங்கே போய்ட்டு ரிஜிஸ்டர்னு சொன்னிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் ஜஸ்ட்டு எனக்கு ஏற்கனவே ஐடி இருக்குங்கிறதுனால நான் அந்த ஐடியில் நான் போயிடுறேன், சைன்இன் கொடுத்துட்றேன். கொடுத்தீங்கன்னா திருப்பி என்ரோல் நவுன் கேட்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இது என்னென்னா ஜஸ்ட்டு இன்ட்ரோ என்ன இருக்குங்கிறது, ஓகேங்களா? இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போங்கிறத நம்ம கொடுத்துருப்போம். என்னென்னா டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்வரான்மெண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அடுத்து ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த ட்ரைனிங் கோர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அதில் சொல்லியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கற்றுக்குவீங்க, அடுத்து என்னென்ன வீடியோஸ் இருக்குது, ஓகே பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ எவ்வளோ நிமிஷம் இருக்குது. இதை பார்த்தோன்னா சரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் இருக்குது, அப்புறம் இன்ஸ்டாலேஷனுக்கு 12 நிமிஷம் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஃபுல்லாக நாங்கள் கட் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? கட் பண்ணோன்னா பாஸ் பண்ணி பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டுருக்கோம், பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ முடியும் போது திருப்பி ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருப்போம், ஓகேங்களா? ஸோ போனீங்கன்னா ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்தீங்கன்னா மொத்தம் 3 வீடியோ இருக்குது, 0%. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் அப்படியே இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இங்கே போனீங்கன்னா நெட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரைட் கிளிக் போய் நெட்டு. ஸோ என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்போம், ஓகேங்களா? பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கனாவே இங்கே பார்த்தீங்கன்னா டிக் மார்க் வந்துடும். அதே மாதிரி பாருங்கள் 1 of 3. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பட் நீங்கள் ப்ளே பட்டன் அடிக்கணும், அப்போ தான் ப்ளே ஆகும், ஓகே? ஸோ நீங்கள் 3 வீடியோவும் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங் கேட்கும். ஸோ இங்கே ஏதாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்டேட் ரிவ்யூ ஸோ கொடுத்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு ரேட்டிங்க்கு தேங்க்யூ வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ போய்ட்டு திருப்பி நீங்கள் இதுக்கு சர்டிஃபிகேட் வராது, ஓகேங்களா? இதுக்கு யாரும் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. ஸோ திருப்பி இந்த இதை ரிப்பீட்டடாக திருப்பி பார்க்குறதாலும் பார்க்கலாம், ஓகேங்களா? ரீடேக் திஸ் கோர்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா ரீசெட் டேட்டா கீப் டேட்டான்னு இருக்கும். கீப் டேட்டானா என்னென்னா நீங்கள் இங்கே போனீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த டிக் மார்க்கெலாம் இருக்கும். எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்ததுங்கிறது அப்படியே இருக்கும். ஆனால் இதே ரீடேக் கோர்ஸ்ன்னு சொன்னோன்னா இந்த டிக் மார்க்கெல்லாம் மறைஞ்சிடும். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்க்குறத எப்போ பார்த்து முடிக்கிறீங்களோ அந்த டைம் தான் அங்கே வரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி இங்கே போட்டிருக்கோம், ஓகேங்களா? இந்த இதில் போனீங்கன்னா வெப்சைட்டில் போனீங்கன்னா எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஃப்ரீ தான். இங்கே இன்ட்டு அடிச்சிங்கன்னா திருப்பி ஹோம் பேஜுக்கு வந்துடும், ஓகே? திருப்பி நீங்கள் டேஷ்போர்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கும். பட் என்னென்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா அந்த டேஷ்போர்டில் காட்டாது, பார்க்காத வீடியோஸ் தான் காட்டும். ஸோ என்ரோல்டு கோர்சஸ்ன்னு போனீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இங்கே போய்ட்டு திருப்பி கிளிக் பண்ணி திருப்பி பார்த்துக்கலாம்.
பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு வரல. ஓகேங்களா? திருப்பி ரீடேக் கோர்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கலாம். இங்கே போனோம்னா பாருங்கள், டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு வரல. காரணம் என்னென்னா இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இல்லை. சர்டிஃபிகேட் இருந்தால் தான் டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுங்கிறது வரும். ஓகேங்களா?